வணக்கங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் எங்களது ஒரு சின்ன கிராமங்க ஆவலப்பம்பட்டி. நாங்கள் இந்த தொழிலை ஜிகாட்டம் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. கண்ணாடி வெண்புறா சிக்காட்ட கலைக்குழு எங்கள் டீமோட பேர். முன்னாடி எங்கள் அப்பா தாத்தா தாத்தா காலத்துலேருந்து இது நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் இது இந்த கலையை பாதியில் விட்டுட்டாங்க. நாங்கள் இந்த கலையை வளர்க்கணுமாங்கிறதுக்கு வேண்டி பெரிய ஆளுங்க இது பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியலைங்க. இது நாங்களாக பார்த்து இந்த தொழிலை பழகி அவங்ககிட்ட பழகி இப்போது ஒரு நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுங்க. இந்த கலையில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நல்ல மக்களோட எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறனால நாங்கள் இந்த கலையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா பக்கம் பண்ணிகிட்ருக்குறோங்க. நிகழ்ச்சி பண்ண போன இடம் எல்லா இடமுமே நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குங்க. சிக்காட்டம்னா பொள்ளாச்சியில் மட்டும்தான் இருக்குங்க. வேறு எங்கேயுமே சிக்காட்டம்னா எந்த பேர்லேயுமே இல்லைங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதனால் சிக்காட்டமாங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சிக்காட்டமா அப்படின்னா எப்படி இருக்கும், அப்படியே சிக்காட்டம்னு சொல்கிறாங்களே பொள்ளாச்சியிலேருந்து, அதை எதிர்பார்ப்போட மக்கள் தனியாக இருந்தாலும் ஒன்று கூடி நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. இந்த ஜிக்காட்டமாங்கிறது அந்த நகாரி என்று சொல்லணும். அதில் ஜிக்குன்னு அடிக்கிறனாலேயே அதுக்கு பேர் ஜிக்காட்டம் அப்படிங்கிற மாதிரியே அந்த முன்னோர்கள் அந்த பேரை அப்படியே அதுக்கு வச்சுட்டாங்க. இந்த சிக்காட்டம் ஆரம்பிக்கிறப்போ நாங்களாக தனியாக ஆரம்பிக்கிறப்போ அந்த முன்னோர்கள் பழகி அவங்களை பார்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து பழகிறப்போ நிறைய அடி விழுந்துச்சுங்க. இந்த கலைக்கெல்லாம் போக வேண்டாம், இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது, எல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி நீங்கள் தேவையெல்லாம் பண்ணிடுவீங்க, இதுக்கே போக வேண்டாம் அப்படின்னாங்க. நாங்கள் கண்டிப்பாக இது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அந்த கலைக்கு வந்தோங்க. நிறையா ஸ்டேஜ் ஏறி இருக்குதுங்க. அதுலேயே ஒரு சில ஸ்டேஜ்லையெல்லாம் எங்களை ரொம்ப மட்டமாக இறக்கி விட்டாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ் இறக்கி விட்டால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே அந்த ஒரு ஸ்டேஜ் தானுங்க. ஆக்சுவலாக இப்போது இந்த கரண்ட்டு இந்த டயத்தில் இப்போ சோசியல் மீடியா இருக்குது, யூடியூப் இருக்குது. இப்போ எங்களுக்கு இந்த இயரில் நிறையா ஸ்டேஜ் இருக்குது. மார்கழி மக்களிசை அந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஸ்டேஜுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நான் அப்புறம் நிறைய பேர்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அந்த டயத்தில் எப்படின்னா இன்டர்நெட் எதுவும் இருக்காது பெருசாக. இந்த ஆர்ட் ஃபார்மை பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு யார் வீட்லேயுமே அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நோ தான் சொல்லுவாங்க. அதில் அது ஏன் சொன்னாங்கன்னா அந்த டயத்தில் நிறையா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இப்போ இது நீ பண்ணனால நீ உருப்படாமல் போயிடுவ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்புறம் இல்லைனா குடிகாரனா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீ இதை பண்ணனா சில கம்யூனிட்டி கேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை ஒரு மாதிரி ஸ்கூலில் இருந்தாலும் ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எல்லாருமே முன்னோர்கள் எல்லாமே இதில் தான் இருந்தாங்க. குடிக்க அடிமாகலிங்க. அவங்க எப்படின்னா ஒரு கொத்தடிமையாட்ட ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் கூட வழி இல்லாமல் தான் இருந்தாங்க. நான் எல்லாருமே இந்த கலையை நம்பி தான் எல்லாமே இருந்தாங்க. அப்பா அவங்க வாத்திக்கு போனாங்கன்னா ஒரு வேளை சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ற கான்செப்டில் தான் அங்கே போய் கொட்டடிச்சு பழகினது. புரிஞ்சுதுங்களா? கொட்டடிச்சு அவங்க அந்த காசில் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற இதில் அன்றைக்கி வேலை வெட்டிகள் பெருசாக இல்லைங்க. இந்த தொழிலில் நம்பி தான் முன்னோர்கள் எல்லாருமே இருந்தாங்க. குடிக்கணுமாங்கிறதுக்கு வேண்டி போகலிங்க அவங்க. ஏன்னா அவங்கள நம்ம மட்டம் தட்டி பேசக்கூடாது. அவங்களோட கலையை தான் நம்ம கற்றுட்டு வந்திருக்கிறோம். முழுக்க எனக்கு சோறு போட்ட தெய்வமே கலை தான், சிக்காட்டம் தான். டென்த்து படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த ஜிகாட்டம் கலையில் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் வேணான்னு சொன்னாங்க. அதை தாண்டி வந்துட்டேன். அதுக்கு ரெண்டாவது மறுபடியும் சரி வேறு வேலைக்கு இது இல்லாத பட்சத்தில் வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமேன்ட்டு வீட்டில் சொல்லி வேறு வேலைக்கு சத்தியமங்கலத்தில் ஒரு ஒர்க்கு போனேன். அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 3 மாதம் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் அங்கேருந்து மெயினான புக்கிங் ஃபங்க்ஷன் தான் வரும் எங்களுக்கு, முக்கியமான ஃபங்க்ஷன். அப்படி வரும்போது அங்கே லீவு கேட்டு அவங்க தரலன்ட்டாங்க, தர முடியாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த ஒரு காரணத்துக்காகவே சரி நம்மளுக்கு பிடிச்சது ஏன் நம்ம விடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையே வேண்டான்னு சொல்லிவிட்டு
அப்படியே வந்துட்டேங்க. இது நம்மளுக்கு மெயினாக இது எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, எனக்கு பிடிச்சிருக்கேங்கிறதுக்காக தான் அதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க, இவெல்லாம் உருப்பட மாட்டான், இவன் எங்கே வாத்தியத்துக்கு போய்ட்டு அங்கேயும் ஊர் சுற்றிக்கிறான்னு சொல்லுவாங்க. இப்போ அதே ஆளுக்கு தான் ரொம்ப பரவாயில்லடா, கஷ்டப்படுறதுக்கு நீ நல்லா முன்னேறிட்ட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இப்போ வந்துங்க நல்லா சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஒரு கலைஞனாக இந்த இடத்துல உட்காந்து பேசாத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஸ்கூல் படித்தேன், வேறு பக்கம் வேலைக்கு போனேன். இந்த கலை எனக்கு பிடிச்சது, நான் வந்தேன். என்னை உருவாக்குனது வந்து இந்த கண்ணாடி வெண்புறாங்கிற ஒரு கலைக்குழு தான். என்னை உருவாக்குன மாதிரி இந்த சிக்காட்டைங்கிறது இந்த பொள்ளாச்சிக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அந்த சிக்காட்டத்தை வெளி மாநிலங்களுக்கு, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அந்த சிக்காட்டைங்கிறத வந்து இந்தியா முழுவதுமே தெரியணும். அதே மாதிரி எங்கள் கலைஞர்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு ஒரு வசதிக்கு ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி ஒன்று வேணும். அதை வந்து கவர்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம், ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். ஃபங்க்ஷன் இல்லாத காலத்தில், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் ஒரு நாளைக்கு மட்டும்தான் வேலைக்கு போவேன். பெயிண்டிங்குன்னு ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன். அவங்க கூட எங்கள் ஊரில் நிறைய பேர் போவாங்க, அவங்க கூட ஒரு நாளைக்கு போவேன். மீதி 5-6 நாள் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டுருப்போம். ஏதோ ஒரு நாளைக்கு போவோம். நான் பார்த்தீங்கன்னா நானும் விஜய் அண்ணன் ஒரே பக்கம் தேங்காய் போடுறதுக்கு போயிட்டுருக்குறேங்க. இது இல்லாத பட்சத்துக்கு தான் அந்த வேலைக்கு போவாங்க. அப்படியே போனாலுமே இந்த வேலை இதில் இந்த தொழில் இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் 2 பேருமே அதை விட்டுட்டு இதுக்கு வந்துடுவோங்க. மெயினாக என்னென்னா, அந்த ஸ்டார்டிங் டைமில் குடி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதை நாங்கள் மாற்றவே எங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் அந்த ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு. இதுக்கு போனாலே நீ குடிச்சு அலைஞ்சு போயிடும், வாழ்க்கை நீ முடிச்சுக்குவே, நீ உருப்பட மாட்டேன்னு தான் சொன்னாங்க. இப்போ வரைக்குமே நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து எங்களோட பேர் எல்லா பக்கம் தெரிய வரைக்குமே அந்த பேர் அதான் இருந்துச்சு. நீ விளங்காம தான் போவாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர்த்தோட ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, யாருமே பண்ண வேணாம் தான் சொன்னாங்க. அதையும் மீறி சரி இதை விட்டோன்னா இப்படியே போயிடும், அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது, இதை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக ரொம்ப நாளாக எஃபர்ட் போட்டு இப்போது இந்த 1 இயராக தான் எனக்கு இந்த ஸ்டேஜ், இந்த வெளியே போகிறது, டெல்லி போகிறது, காசி போகிறது எல்லாமே இந்த 1 இயராக தான் நடக்குது. இந்த 9-10 வருஷமாக நாங்கள் பட்டது எல்லாமே ஃபெயிலியர் தான். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இது இன்னுமே இது இன்னும் அந்த எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துச்சான்னு கேட்டால், ஏன்னா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சேரலன்னு தான் சொல்லுவேன். இப்போ பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் வரும், இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும். எங்கள் ஊர்லேயே சொல்கிறேனே, ஆனால் எல்லோரும் வந்து பண்ண மாட்டாங்க. இன்னுமே நிறையா அதில் ஆர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவேன்.